தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய கட்சிகளில் ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இன்று அதிமுக என்று அழைக்கப்படும் இந்த கட்சி வெறும் ஒரு அரசியல் அமைப்பாக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் சமூக மனநிலையையும் தேர்தல் அரசியலையும் பல தசாப்தங்களாக பாதித்த சக்தியாக இருந்து வருகிறது. அதன் உருவாக்கம், வளர்ச்சி, அதிகார போராட்டங்கள், உட்கட்சி பிளவுகள், தலைமை சிக்கல்கள் என பல்வேறு திருப்பங்களால் நிரம்பியது. இப்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவான வரலாறு, மேலும் அதிமுக 54 ஆண்டுகளில் சந்தித்த பிளவுகள் என்னென்ன என்பதை 1972 ஆண்டு முதல் இன்று வரை அதிமுக பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1960-70களில் தமிழக அரசியலை முழுமையாக கட்டுப்படுத்திய ஒரு சக்தியாக இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த கட்சியின் முக்கியமான பிரச்சார முகமாகவும் மக்களிடையே பேராதரவை பெற்ற நடிகராகவும் விளங்கியவர் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் என்கிற எம்ஜிஆர். திரைப்படங்களில் ஏழைகளின் நண்பராகவும் நீதிக்காக போராடும் கதாநாயகனாகவும் நடித்த எம்ஜிஆர் அரசியலிலும் அதே மக்களின் நாயகனாக உருவெடுத்தார். திமுக தலைவர் மு. கருணாநிதி தலைமையில் கட்சி வளர்ந்து கொண்டிருந்த காலத்தில் கட்சியின் நிதி மற்றும் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று எம்ஜிஆர் வெளிப்படையாக கேள்வி எழுப்பினார். கட்சியின் கணக்குகளை மக்களிடம் வெளியிட வேண்டும் என்ற அவரது கோரிக்கை பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. இந்த கருத்து முரண்பாடு தீவிரமடைந்ததன் விளைவாக 1972 ஆண்டு எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அதுவே தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக மாறியது. அதே ஆண்டு அக்டோபர் 17 அன்று எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார். பின்னர் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று மாற்றப்பட்டது. அண்ணாவின் கொள்கைகளை காப்பாற்றும் உண்மையான வாரிசு நாங்கள்தான் என்ற அரசியல் அடையாளத்துடன் அந்த கட்சி மக்களிடம் சென்று சேர்ந்தது. எம்ஜிஆரின் புகழும் அவரின் திரையுலக செல்வாக்கும் ஏழை மக்களுக்கான பரிவும் கட்சியை வேகமாக வளர செய்தது. வெறும் 5 ஆண்டுகளுக்குள் 1977 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிக பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியை பிடித்தது. அதற்கு பிறகு எம்ஜிஆர் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக பதவி வகித்தார். பள்ளி மாணவர்களுக்கான சத்துணவு திட்டம், ஏழைகளுக்கான பல நலத்திட்டங்கள் போன்றவை அவருக்கு மக்களிடையே மிகப்பெரிய ஆதரவை உருவாக்கியது. ஆனால் அதிமுக வளர்ந்த போதும் அதன் உள்ளே பல மறைமுக பிரச்சனைகளும் உருவாகி கொண்டிருந்தன. குறிப்பாக கட்சியில் நடிகை ஜெயலலிதா உயர்ந்து வர தொடங்கிய போது பல மூத்த தலைவர்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டது. ஜெயலலிதாவை எம்ஜிஆர் அரசியலுக்கு கொண்டு வந்தது கட்சிக்குள் அதிகார சமநிலையை மாற்றியது. அவர் பிரச்சார செயலாளராக நியமிக்கப்பட்டதும் கட்சியில் தனி செல்வாக்கை பெற்றதும் உள்கட்சி மோதல்களை ஏற்படுத்தியது. 1984 எம்ஜிஆர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட போது கட்சியின் நிர்வாகம் சீர்குலையத் தொடங்கியது. அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நிலையிலும் எம்ஜிஆரின் புகழால் அதிமுக தேர்தலில் வெற்றி பெற்றது. ஆனால் 1987 டிசம்பர் 24 அன்று எம்ஜிஆர் மரணமடைந்ததும் அதிமுக மிக பெரிய பிளவை சந்தித்தது. எம்ஜிஆரின் மனைவி V.N. ஜானகி ராமச்சந்திரன் தலைமையிலான அணியும் ஜெயலலிதா தலைமையிலான அணியும் என கட்சி இரண்டாக உடைந்தது. இந்த பிளவு கட்சியை பலவீனப்படுத்தியது. சட்டமன்றத்தில் நடந்த குழப்பங்கள் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே பெரும் சர்ச்சையாக மாறியது. இரு அணிகளும் போட்டி பொதுக்குழு கூட்டங்களை அறிவித்தன. மொத்தமுள்ள 130 எம்எல்ஏக்களில் 33 பேர் ஜெயலலிதா அணியில் இருந்தனர். அப்போதைய ஆளுநர் ஜானகிக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்ற போது திமுக, காங்கிரஸ் வெளிநடப்பு செய்தன. அப்போதைய சட்டப்பேரவை தலைவர் PH பாண்டியன் ஜெயலலிதா ஆதரவு எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செய்தார். வாக்கெடுப்பில் ஜானகி அணி வெற்றி பெற்றதாக அறிவித்தார். சட்டப்பேரவை சண்டை களமாக மாறியது. இதையடுத்து ஆட்சி கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1989 சட்டப்பேரவை தேர்தலில் இரு அணிகளும் தனித்தனியாக போட்டியிட்டது.
திமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தது. இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதால் சேவல் சின்னத்தில் போட்டியிட்ட ஜெயலலிதா அணி 27 இடங்களிலும், இரட்டைப்புறா சின்னத்தில் போட்டியிட்ட ஜானகி அணி 2 இடங்களில் மட்டுமே வென்றது. தேர்தலுக்கு பிறகு இரு அணிகளும் ஜெயலலிதா தலைமையின் கீழ் இணைந்தது. தேர்தலில் தோல்வி ஏற்பட்ட பிறகு ஜானகி அணியினர் பலர் ஜெயலலிதா அணியுடன் இணைந்தார்கள். அதன் மூலம் ஜெயலலிதா அதிமுகவின் முழுமையான தலைவராக உயர்ந்தார். 1991 தேர்தல் அதிமுக வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பமாக அமைந்தது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட பின்னணியில் ஏற்பட்ட அனுதாப அலை காரணமாக ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அவர் முதல் முறையாக முதலமைச்சரானார். ஆனால் அந்த ஆட்சி காலத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகள், ஆடம்பர ஆட்சி, சசிகலா குடும்பத்தின் செல்வாக்கு போன்றவை கட்சியின் பெயருக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தின. 1996 தேர்தலில் அதிமுக மிக மோசமான தோல்வியை சந்தித்தது. ஜெயலலிதா கூட தனது தொகுதியில் தோல்வியடைந்தார். அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இருந்தாலும் அவர் அரசியலில் இருந்து விலகவில்லை. 2001 மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். நீதிமன்ற தீர்ப்புகள் காரணமாக சில காலம் பதவியை இழந்தாலும் பின்னர் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார். 2011க்கு பிறகு ஜெயலலிதாவின் அரசியல் மீண்டும் உச்சத்தை எட்டியது. அம்மா என்ற மக்கள் பிராண்ட் மூலம் அம்மா உணவகம், அம்மா உப்பு, அம்மா குடிநீர் போன்ற திட்டங்கள் மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றது. அப்போது அதிமுக ஒரு மிக வலுவான தேர்தல் இயந்திரமாக மாறியது. ஆனால் 2016 டிசம்பர் 5 அன்று ஜெயலலிதா மறைந்ததும் அதிமுக மீண்டும் மிகப்பெரிய தலைமை நெருக்கடியை சந்தித்தது. கட்சியின் உண்மையான கட்டுப்பாடு யாரிடம் இருக்கும் என்ற கேள்வி எழுந்தது. வி.கே. சசிகலா கட்சியை கட்டுப்படுத்த முயன்றார். ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்றதால் அரசியல் நிலைமை மாறியது. அதன்பின் ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி கே. பழனிசாமி ஆகியோருக்கிடையே அதிகார போட்டி வெடித்தது. ஓபிஎஸ் தர்ம யுத்தம் என அறிவித்து சசிகலா அணிக்கு எதிராக போராடினார். பின்னர் இரு அணிகளும் இணைந்தாலும் உட்கட்சி பிரச்சினைகள் முழுமையாக முடிவடையவில்லை. சசிகலாவின் உறவினர் டிடிவி தினகரன் தனி அணியை உருவாக்கியது கட்சிக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியது. இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்ட சம்பவம் அதிமுக வரலாற்றில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. பின்னர் தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை மீண்டும் அதிமுக அணிக்கு வழங்கியது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை இழந்தது. அதன்பின் கட்சிக்குள் மீண்டும் தலைமை பிரச்சினை தீவிரமடைந்தது. ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையிலான மோதல் வெளிப்படையாகவே வெடித்தது. இறுதியில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அதிகாரத்தை பெற்றார். ஓபிஎஸ் அணியினர் நீக்கப்பட்டனர். இதனால் அதிமுக மீண்டும் ஒரு பெரிய உட்பிளவை சந்தித்தது. 2021 சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் 2022 உள்ளாட்சி தேர்தல் தோல்விகளை தொடர்ந்து அதிமுகவில் ஒற்றை தலைமைக்கான கோரிக்கை வலுத்தது. ஓ. பன்னீர்செல்வம் அதற்கு எதிராக இருந்த நிலையில் அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். ஓபிஎஸ் தலைமையில் வைத்தியலிங்கம், ஜேசிடி பிரபாகர் மற்றும் மனோஜ் பாண்டியன் ஆகியோர் இணைந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்கிற பெயரில் இயங்கி வந்தனர். 2024 மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட ஓபிஎஸ் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக திமுகவில் இணைந்து எம்எல்ஏ ஆனார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட சசிகலா, தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரை சந்தித்ததற்காக முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வென்று தற்போது தாவேகா அரசில், அதாவது முதல்வர் விஜயின் அமைச்சரவையில் அமைச்சராகவும் இருக்கிறார். இன்றைய நிலையில் அதிமுக தனது வரலாற்றிலேயே மிக முக்கியமான கட்டத்தில் நிற்கிறது. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போன்ற செல்வாக்குமிக்க தலைவர்கள் இல்லாத சூழலில் கட்சியின் எதிர்காலம் எப்படி அமையும் என்பது தமிழக அரசியலில் முக்கியமான கேள்வியாக உள்ளது.
இருந்தாலும் கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் இரு பெரிய அரசியல் சக்திகளில் ஒன்றாக அதிமுக தொடர்ந்து இருந்து வருகிறது. அதன் வரலாறு என்பது வெற்றிகளின் வரலாறு மட்டுமல்ல, தலைமை போராட்டங்கள், துரோகங்கள், மீளுருவாக்கங்கள், மக்கள் ஆதரவு மற்றும் அரசியல் உயிர்ப்பு திறன் ஆகியவற்றின் ஒரு நீண்ட பயணமாக உள்ளது. ஆனால் இனிவரும் காலங்களில் அது எப்படி இருக்கப் போகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. தற்போதைய காலத்தில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஒரு முக்கியமான அரசியல் மாற்ற கட்டத்தை சந்தித்து வருகிறது. 2024க்கு பிறகு தமிழக அரசியலில் நடிகர் விஜயின் அரசியல் வருகை மிக பெரிய கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் உருவானதும் குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் நகர்ப்புற வாக்காளர்களுக்கிடையே புதிய அரசியல் எதிர்பார்ப்பு உருவானது. இந்த மாற்றம் நேரடியாக திமுகவுக்கும் மட்டுமல்ல, அதிமுகவுக்கும் சவாலாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலத்தில் இருந்த திரையுலக கவர்ச்சி மற்றும் மக்களின் ஆதரவு என்ற அரசியல் இடத்தை விஜய் நிரப்ப முயல்கிறார் என்ற கருத்து பல இடங்களில் பேசப்பட்டது. இதனால் தற்போதைய அதிமுக நிலை என்பது வெறும் எதிர்க்கட்சியின் அரசியல் போராட்டம் மட்டுமல்ல, எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு கட்சியின் புதிய அடையாளம் என்ன என்ற மிகப்பெரிய கேள்விக்கான தேடலாகவும் உள்ளது. அந்த தேடலின் நடுவேதான் விஜயின் அரசியல் வருகையும், சி.வி. சண்முகம் போன்ற தலைவர்களின் எதிர்வினைகளும், எடப்பாடி பழனிசாமி தலைமையை சுற்றியுள்ள உட்கட்சி அழுத்தங்களும் தொடர்ந்து பேசப்பட்டு வருகின்றன. அதிமுகவில் இருவேறு அணிகள் இயங்கி வருவதையே சமீபத்திய நகர்வுகள் உணர்த்துகின்றன. இது அதிமுகவிற்குள் மற்றுமொரு பிளவை ஏற்படுத்துமா என்கிற விவாதங்களும் முன்வைக்கப்படுகின்றன. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டுள்ளது. ஆனால் அதிமுக நிறுவனர் எம்.ஜி. ராமச்சந்திரன் காலம் தொட்டே அதிமுக தலைவர்கள் தனியாக பிரிந்தும் பிறகு ஓரணியாக சேர்ந்த சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன. அதன்படி அதிமுகவின் தொடக்க காலத்தில் இருந்தே எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தவர் எஸ்டிஎஸ் என்கிற எஸ்.டி. சோமசுந்தரம். இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட 1984ஆம் ஆண்டு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் எஸ்டிஎஸ். இதையடுத்து எஸ்.டி. சோமசுந்தரம் அதே ஆண்டில் நமது கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கி தேர்தல்களையும் சந்தித்தார். பிறகு 1987ஆம் ஆண்டு எம்ஜிஆரின் அழைப்பை ஏற்று நமது கழகத்தை அதிமுகவுடன் இணைத்தார். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் சட்டத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளின் அமைச்சராக செயல்பட்டார். முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் உடல்நலக்குறைவால் 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி உயிரிழந்தார். இதனையடுத்து அதிமுக ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என்று இரண்டாக பிளவுபட்டது. பிறகு இரு அணிகளும் ஜெயலலிதா தலைமையின் கீழ் இணைந்தன. அதிமுக ஜெயலலிதா அணியில் இருந்த அறந்தாங்கி எஸ். திருநாவுக்கரசர் ஜெயலலிதாவுடன் முரண்பட்டு கடந்த 1990ஆம் ஆண்டு அண்ணா புரட்சித் தலைவர் தமிழக முன்னேற்றக் கழகம் என்ற தனி கட்சி ஆரம்பித்தார். 1996இல் மீண்டும் அதிமுகவில் சேர்க்கப்பட்டார். அடுத்து நீக்கப்பட்டார். பிறகு எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினார். அதன் பிறகு கடந்த 2004ஆம் ஆண்டு அந்த கட்சியை பாஜகவுடன் இணைத்தார் திருநாவுக்கரசர். பிறகு காங்கிரஸ் கட்சியில் இணைந்து மாநில தலைவராகி மக்களவை உறுப்பினராகவும் இருந்துள்ளார். தற்போது தமிழக சட்டமன்ற தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்க அதிரடி வியூகங்களை வகுத்து வருகின்றனர். முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் திரண்டுள்ள இந்த அதிமுக மீட்பு குழு கட்சியின் பொதுக்குழுவை கூட்டக் கோரி களமிறங்கி உள்ளதாம். தற்போதும் சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் 47 எம்எல்ஏக்களில் 25 பேர் கட்சி தலைமைக்கு எதிராக தாவேக அரசுக்கு ஆதரவளித்தார்கள். இதனால் அதிர்ச்சி அடைந்த எடப்பாடி பழனிசாமி உடனடியாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை கட்சியில் இருந்து நீக்குவதாக அறிவித்தார். மேலும் இவர்கள் மீது கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க காய் நகர்த்தி வருகிறார். கடந்த 4 நாட்களாக அதிமுகவில் அரங்கேறி வரும் அதிரடி காட்சிகள், எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அந்த பேர் இயக்கம் 3ஆக 4ஆக உடையப் போகிறதோ என்ற அச்சத்தை தொண்டர்கள் மத்தியில் விதைத்திருக்கிறது. முக்கியமாக எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவி தப்புமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் திரையுலக கவர்ச்சி மற்றும் மக்களின் ஆதரவு என்ற அரசியல் இடத்தை விஜய் கைப்பற்றியுள்ளதால் இனி அதிமுகவின் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்பது கேள்விக்குறியாகிறது.